ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 7 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது தக்காளியோட புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கும், டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ 5-6 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசம் வரணும் நமக்கு. தக்காளியோடு இந்த இஞ்சியும் பூண்டு சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்து நல்லா வாசம் வருது வதங்கி. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்ச தக்காளியை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது தண்ணி நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நமக்கு, அது வரை இது இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சைடிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே தக்காளி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.